ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். அனைவருமே அவளுடன் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மாத காலங்களாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டுக்காக அனைவருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வரைக்குமே இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு இது வரைக்குமே அப்டேட் கொடுக்கல. பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வருமா வராதா, இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு என்ன ப்ராசஸிங் அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் எல்லாருடைய ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனைவருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அப்டேட்டாக தான் இருக்கு. இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான ரிசல்ட்டு அப்டேட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் உண்மையான நிலவரம் என்ன, இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு மே மாதம் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே தகவல் வெளியாயிருந்துச்சு. இனிமே பார்த்தீங்கன்னா இன்று மே 9 ஆயிடுச்சு. இனிமே அப்டேட் கொடுக்கல. இந்த ரிசல்ட் எப்போ அப்டேட் கொடுக்க போகிறாங்க. டிஆர் ஆஃபீஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் பார்த்தீங்கன்னா இன்று ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை பார்ப்பதுக்கு முன்னாடி அனைவரையுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த ரேஷனுடைய ரிசல்ட்டை பற்றி நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலுமே இந்த ரேஷனோட ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இது வரைக்குமே அப்டேட் கொடுக்கல. பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் ஏன் அப்டேட் கொடுக்கல, அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் போயிருக்கு. இது வரைக்குமே ஒரு 4-5 மாத காலங்கள் ஆகிடுச்சு. இனி வரைக்குமே அப்டேட் கொடுக்கல. எதனால் அப்டேட் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த ரேஷனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களுக்கெல்லாம் இனிமே நேர்காணலுக்குள்ள நடக்காமே இருக்குது. சென்னை மாவட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் நடக்கலை. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு சில மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை புதியதாக திறந்து இருக்காங்க. இதுக்கும் ஆட்களை சேர்த்து ஒரு ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த 2025 பணி நியமன ஆணை வழங்க போகிறாங்க. இந்த ப்ராசஸிங்கெல்லாம் இருக்குது. இருந்தாலுமே இப்போ தமிழ்நாடு அரசை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா விரைவில் இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டு விரைவில் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா உத்தரவு போட்டிருக்காரு. இந்த நிலையில் கூட்டுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் அவர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ அவளுடன் இருக்காங்க. விரைவில் நம்மளுக்கு தகுந்த இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான ரிசல்ட்டு விரைவில் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இந்த ப்ராசஸிங் தான் அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்குது. இருந்தாலுமே இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேர்காணலே நடக்கலை. அதெல்லாம் முடிந்திருக்கா இல்லையா, எப்போ தான் அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்தளவுக்கு மே இறுதிக்குள்ளே அனைத்து ப்ராசஸிங்களும் நாங்கள் முடிப்போம் அப்படின்றத இப்போ அஃபீஷியலாகவே தகவல் வந்திருக்கு. இருந்தாலும் அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸிங் போயிருக்கு, இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடித்திருக்காங்களா இல்லையா, இதில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, இது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இது மாதிரியெல்லாம் இருக்குது. இதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு அனைத்துமே முடித்திருக்காங்க. ஒரு சில மாவட்டங்களுக்கு முடியாமல் இருக்குது. இருந்தாலுமே 90% வரைக்கும் பார்த்தீங்கன்னா முடித்திருக்காங்க. இருந்தாலுமே நம்மளுக்கு ஜியோ உத்தரவு வந்தால் மட்டுமே தான் நம்மளுக்கு மாவட்ட வாரியாக நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனிமே ஜியோ உத்தரவு வரலை. இந்த நாள் பார்த்தீங்கன்னா இதனால் தான் அப்டேட் கொடுக்காம இருக்காங்களே தெரியல. இப்போ நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் ரேஷன் கடை ஊழியர்கள் போராட்டத்தில் இறங்க போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு ஜனவரியிலே நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாத காலங்கள் ஆகிடுச்சு. இது வரைக்குமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட்டே கொடுக்கல. இந்த அப்டேட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா விரைவில் இந்த மே இறுதிக்குள்ளேயே நாங்கள் முடித்துருவோம் அப்படின்ற ஒரு தகவல் வெளியே இருக்குது. அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலாக கூட இருந்தாலுமே இதில் செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு விரைவில் முடித்துருவோம். ஒரு 90-95% அனைத்து மாவட்டத்தையும் முடித்திருக்காங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் அனைவருக்குமே அனைவருமே நேர்முக தேர்வு மூலமாக கொடுக்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும் அதே மாதிரி 10th 12th எவ்வளோ கட் ஆஃப் வைத்திருக்கீங்க, இதை இரண்டுமே பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு நேர்முக தேர்வு
ஸோ அடிப்படையில நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செலக்ஷன் லிஸ்ட் வந்து நடைபெற்றது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ராசஸிங்லாம் வந்து இதிலும் வந்து இருக்கு. இதில வந்து எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலம் நீங்க வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் வந்து செக் பண்ணியிருப்பாங்க. நீங்க நேர்முக தேர்வு மூலமாக உங்களுக்கு வந்து வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும், அதேமாரி 10த், 12ல கட் ஆஃப் பொறுத்தளவுக்கு ஒரு 70, 75% மேல நீங்க வந்து இருந்திருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து இந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு நெறைய சந்தேகங்கள் வந்து கேட்குறாங்க. இந்த ரேஷன் கார்டு வேலையில நெறைய குளறுபடிகள் வந்து நடக்குது. இதனால தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் குடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 5, 6 மாத காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து போஸ்ட் ஆஃபீஸ் துறையில வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே நெறைய வேக்கன்சி வந்து வெளியிட்டு அவங்க வந்து ரிசல்ட் குடுத்து அனைத்தையும் 3வது, 4வது ரிசல்ட்டுக்கு வந்து விட்டாங்க. இனிமே நம்மளுக்கு வந்து இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அப்டேட் குடுக்கல. ரேஷன் கார்டு ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங்லாம் வந்து இருக்கும். இருந்தாலுமே இவ்வளோ ஸ்லோவா வந்து இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 2023லும் அதே மாரி தான் 8 மாத காலங்களாவே நம்மளுக்கு இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட் அப்டேட் குடுக்காம இருக்காங்க. பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நெறைய குளறுபடிகள் நடக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பாக வந்து இருக்கு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைக்கு தேர்வாளர்கள் வந்து நெறைய ஏமாந்துருக்காங்க. பணங்களை வந்து குடுத்தும் ஏமாறக்கூடிய நிலை வந்து இப்ப உருவாகியிருக்கு. இந்த ரிசல்ட்டும் வருமா? வராதா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில தினங்களில இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டு வரும் அப்படின்ற மாரி அஃபிஷியலாகவே தகவல் வெளியா இருக்கு. அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி தான். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எதன் மூலமா அப்டேட் குடுக்க போறாங்க அப்படின்னா, ரிசல்ட்ட வந்து ஆ ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, தனித்தனி வெப்சைட் வந்து இருக்கு இல்லையா? அதன் மூலமாக தான் நம்மளுக்கு இந்த ரிசல்ட் குடுப்பாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எம்எஸ், மெயில் மூலமாக ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்ல. இருந்தாலுமே இன்னும் ஒரு சில தினங்களில் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் குடுக்க போறோம் அப்படின்றத டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கிடைத்திருக்கு. இருந்தாலுமே டிஆர் ஆஃபீஸ் மூலமாக அனைவருமே நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கால் பண்ணி கேட்டாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வந்து கிடையாது. அனைவருமே எதிர்பார்த்த மாரி இந்த ரேஷன் கார்டு ரிசல்ட்டுக்காக அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த ரிசல்ட்டு தான் வருகின்ற இன்னும் ஒரு சில தினங்களில ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்றத அனைத்து தேர்வாளர்களுக்குமே குடுத்துருக்காங்க. இருந்தாலும் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து அனைத்துமே முடித்திருக்காங்க. இருந்தாலுமே இன்னும் அப்டேட் குடுக்கல. பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்களில நெறைய ரேஷன் கடைகள்லாம் வந்து திறந்திருக்கக்கூடிய ப்ராசஸிங் வந்து போயிருக்கு. அதுக்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த வருடத்தில நெறைய வேலைவாய்ப்புகள வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்படுத்தி தரும் விதமாக தான் இப்ப செயல்பட்டு இருக்கு. இருந்தாலும் குழுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டுக்காக விரைவில் வெளியிடப்படும் அப்படின்றத தான் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இந்த மந்த் இறுதிக்குள்ள நம்மளுக்கு இந்த ரிசல்ட் அப்டேட் குடுக்கறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளுமே நடந்துடுச்சு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அனைவருக்குமே ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்கள் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் வந்து இருக்கு. சரி, ஓகே. இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு வேலைய பத்தி அனைத்து விவரங்களும் நம்ம சேனல்ல அப்டேட் குடுப்போம். அதெல்லாம் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.